இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம், செய்தி சுருக்கம். தமிழகத்தில் 6 MP பதவிகளுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல். தமிழகத்தில் காலியாகும் 6 ராஜ்யசபா MP பதவிகளுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடக்கும் என இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. திமுகவை சேர்ந்த NR இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, செல்வராஜ், தமாக தலைவர் G.K. வாசன், அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை ஆகியோரின் ராஜ்யசபா MP பதவிக்காலமும் முடிகிறது. தமிழகம் உட்பட 10 மாநிலங்களில் பதவிக்காலம் முடிய போகும் 37 ராஜ்யசபா MP பதவிகளுக்கு மார்ச் 16இல் தேர்தல் நடக்கிறது. வரும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. மார்ச் 5ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடக்கும். மார்ச் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். போட்டி இருக்கும் பட்சத்தில் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும். அன்று மாலை 5 மணிக்கு முடிவு அறிவிக்கப்படும் என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. திமுகவை அலறவிடும் தாக்கூர், மழை பெய்ய செல்வ பெருந்தகை. திமுக காங்கிரஸ் மோதல் நாளுக்கு நாள் உச்சம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு தமிழக காங்கிரஸ் அடம் பிடித்து வருகிறது. அதற்கு வாய்ப்பே இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கைவிரித்துவிட்டார். ஆனாலும் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் போன்றோர் கூட்டணி ஆட்சி கோஷத்தை கைவிடவில்லை. தினமும் ஏதாவது சொல்லி திமுக தலைமையை சீண்டி வருகின்றனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரித்தும் தாக்கூர் தனது அதிரடியை நிறுத்தவில்லை. செல்வ பெருந்தகை மூலம் காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக தூதுவிட்டது. ஆனால் மேலிடம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் திமுக அதிர்ச்சியில் உள்ளது. இந்த நிலையில் இன்று காலையிலேயே திமுக மற்றும் திமுக ஆதரவு காங்கிரஸ் தலைவர்களை தாக்கும் விதமாக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதையை மாணிக்கம் தாக்கூர் வெளியிட்டு ஆதரவைத்தார். இதுபற்றி செல்வ பெருந்தகையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். மேலிடம் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு நழுவினார். Okay, AICC will look after all the matter. They will settle it. Sir, CM has told the BJP is smashing all the rights of the state. Yes. What Chief Minister said is 100% correct. We are acknowledged. BJP taking all power from non-ruling the BJP states. மாநில சுயாட்சி இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கட்டத்திற்கு இது தேவையானது. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. ஆகவே ஆளுநர் மூலமாக மாநிலங்களை ஆள வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை பொருட்படுத்துவதில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் சிதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சிதைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று KC வேணுகோபால் கருத்து தெரிவித்த சமயத்தில் இன்னைக்கு திரும்பி மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு சார். பாரதியார் கவிதை என்ன கவிதை அது? ரைட், தேங்க்யூ. அதுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி will take care. Thank you. திமுக காங்கிரஸ் மோதலில் ட்விஸ்ட், மதிமுகவும் இணைந்த பரபரப்பு. முடிவை அறிவித்த வைகோ உடன்பிறப்புகளை ஷாக். திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று தாக்கூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் அதிரடி காட்டி வருகின்றனர். இதனால் திமுக காங்கிரஸ் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. தாக்கூர் மீது காங்கிரஸ் மேலிடம் வரை சென்று திமுக புகார் செய்தும் பலன் கிடைக்கவில்லை. திமுக காங்கிரஸ் மோதலில் ஸ்டாலின் கட்சியை காப்பாற்றும் விதமாக வைகோ வினோத கருத்தை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதன் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை திமுக கழகத்துக்கு அமைந்து விடுவதால் கூட்டணி ஆட்சி என்ற
பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அன்பு சகோதரர் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் இந்த தேர்தலுக்கு பின்னரும் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஆட்சியாக தொடர்வார், அதை நடத்துவார், அதில் வெற்றியும் பெறுவார். I don't want to make any comment about the new entrants. அரசியலுக்கு புதிதாக வந்தவர்களை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. விடாமல் போராடும் மாற்றுத்திறனாளிகள் அடக்குமுறையை கட்டவிழ்த்த போலீஸ். கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் மனைவி தாக்கப்பட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 6000 ரூபாயாக உயர்த்த கோரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் கடந்த சில நாட்களாக சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று சென்னை சிவானந்தா சாலையில் 2000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தினர். மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி தலைமை வகித்தார். போராடிய மொத்த மாற்றுத்திறனாளிகளையும் பஸ்களில் ஏற்றிச் சென்று எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் போலீசார் தங்க வைத்தனர். மதிய உணவு கொடுத்தனர். அவரவர் ஊர்களுக்கு திரும்புங்கள் என போலீசார் கூறினர். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட மறுத்தனர். ராஜரத்தினம் ஸ்டேடியத்திலேயே இரவு முதல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினர். அதனால் அவர்களுக்கு போலீசார் இரவு உணவு வழங்கவில்லை என கூறப்படுகிறது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அனைவரையும் பல பஸ்களில் போலீசார் ஏற்றினர். பஸ்கள் சென்னை முழுக்க ரவுண்ட் அடித்த நிலையில் கடைசியாக சில பஸ்கள் கிளாம்பாக்கத்துக்கும் சில பஸ்கள் கோயம்பேட்டுக்கும் சென்றடைந்தன. கோயம்பேட்டை பஸ்கள் அடைந்ததும் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இறக்கிவிடப்பட்டனர். ஜான்சிராணி இறங்க மறுத்த நிலையில் அவரை போலீசார் வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டனர். போலீசார் இழுத்ததில் அவர் இடுப்பில் காயம் ஏற்பட்டது, மயங்கி விழுந்தார். இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு அவருக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளிக்கின்றனர். பேச முடியாத நிலையில் அவர் இருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். ஜான்சிராணி மார்க்சிஸ்ட் மாநில மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவி ஆவார். நடக்க இயலாதவர் ஆவார். ஜான்சிராணியை தாக்கிய போலீசாரை கண்டித்தும் உதவித்தொகையை உயர்த்த கோரியும் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பஸ் நிலையம் எதிரே தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். கலைந்து செல்லும்படி போலீசார் கூறியும் போராட்டம் தொடர்வதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஜான்சிராணி உட்பட மாற்றுத்திறனாளிகள் போலீசாரால் இரக்கமற்ற முறையில் தாக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக தங்கம் விலை அதிரடி சரிவு. சர்வதேச நிலவரங்களால் இந்தியாவில் தங்கம் வெள்ளி விலை ஏற்றம் இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த சில தினங்களாக ஆபரண தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த 15ஆம் தேதி ஒரு சவரன் 1,16,480 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று முன்தினம் சவரனுக்கு 960 ரூபாய் சரிந்து ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று சவரனுக்கு மேலும் 960 ரூபாய் சரிவடைந்து ஒரு சவரன் 1,14,560 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,640 ரூபாய் குறைந்துள்ளது தாய்மார்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 5000 குறைந்து ஒரு கிலோ 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. யூடியூப் டோட்டலா டவுன், பல லட்சம் பேர் கடும் அவதி. காலையில் அதிர்ச்சி, காரணம் என்ன? கூகுளுக்கு சொந்தமான உலகின் மிக பிரபலமான ஆன்லைன் வீடியோ பகிர்வு தளமான யூடியூப் இன்று காலை திடீரென முடங்கியது. இதனால் உலகம் முழுவதும் பயனர்கள் வீடியோக்களை பார்க்கவும் தேடவும் முடியாமல் கடும் அவதிப்பட்டனர். யூடியூப் என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் கல்வி, செய்தி, இசை, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல கோடி பேர் பயன்படுத்தும் முக்கிய தளமாக உள்ளது. பல லட்சம் பேர் தங்களது பக்கத்தில் வீடியோக்களை பதிவேற்றி வருமானமும் ஈட்டுகின்றனர். இன்று காலை யூடியூப் தளத்தில் நுழைய முயன்ற பலருக்கும் முகப்பு பக்கம் திறக்கவில்லை. சிலருக்கு வீடியோக்கள் லோடிங் ஆகவில்லை. வீடியோ பிளே ஆகாமல் எரர் என வந்துள்ளது. இந்திய நேரப்படி காலை 6:29 மணி முதல் யூடியூப் செயல்படவில்லை என லட்சக்கணக்கானோர் புகாரை பதிவு செய்தனர். இதனால் அன்றாடம் எழுந்ததும் வழக்கமாக கல்வி, செய்தி, ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை பார்ப்பவர்கள் அவதிப்பட்டனர். நேரலை நிகழ்ச்சிகளை பார்க்கும் பயனர்களும் பாதிக்கப்பட்டனர். மேலும் பல யூடியூபர்கள் தங்களின் வீடியோக்களை பதிவேற்ற முடியாமல் தவித்தனர்.
சர்வரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுதான் இதற்கு காரணம் என தெரிகிறது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணிகளும் முழு வேகத்தில் நடந்தது. அதன் பலனாக 1 மணி நேரத்தில் யூடியூப் வழக்கம் போல் மீண்டும் செயல்பட தொடங்கியது. ஆனால் யூடியூப் தரப்பில் முடக்கத்திற்கான காரணம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. கடையை நொறுக்கி அட்டூழியம், ரவுடியாக மாறிய இன்ஸ்பெக்டர், தீயாய் பரவும் அதிர்ச்சி வீடியோ. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நெய்வாசலில் மஞ்சு விரட்டு போட்டி நடந்தது. இதற்கு முறைப்படி அனுமதி பெறவில்லை. இதனால் ஸ்பாட்டுக்கு சென்ற திருமயம் போலீசார் மஞ்சு விரட்டில் காலை அவிழ்த்துவிட வந்தவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அங்கு முதியவர் ஒருவர் தர்பூசணி, தண்ணீர் பாட்டில் போன்ற பொருட்களை விற்பதற்காக டேபிள் போட்டு தற்காலிக கடை அமைத்து இருந்தார். அதை பார்த்த போலீசார் அவரை கடையை அப்புறப்படுத்தும்படி எச்சரிக்கை விடுப்பதற்கு பதில் அடாவடியாக நடந்து கொண்டனர். வந்த வேகத்தில் டேபிள் மற்றும் பொருட்களை தூக்கி எறிந்தனர். காலால் எட்டி உதைத்து அட்டூழியம் செய்தனர். ஏதோ கள்ளச்சாராய வியாபாரியை அடித்து விரட்டுவது போல அப்பாவி முதியவரை விரட்டினர். இது தொடர்பான அதிர்ச்சி வீடியோ வெளியாக தீயாக பரவியது. இந்த வீடியோ திருச்சி ஐஜி பாலகிருஷ்ணன் கவனத்துக்கும் சென்றது. அட்டூழியம் செய்த திருமயம் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றினார். லாரிகள் ஸ்ட்ரைக் எதிரொலி, தேங்கியது 10 லட்சம் நெல் மூட்டை. லாரி தகுதி சான்று புதுப்பித்தலுக்கான கட்டண உயர்வை கண்டித்து டெல்டா மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக் அறிவித்துள்ளனர். 16ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் 3000 லாரிகள் இயக்கப்படவில்லை. நுகர்வோர் வாணிப கழகத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வந்த லாரிகளும் செல்லவில்லை. இதன் எதிரொலியாக 523 நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது. உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். தகுதி சான்று புதுப்பித்தலுக்கான கட்டணம் 850 ரூபாய் இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரிகளுக்கு அதிகபட்சமாக 28,250 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மாநில அளவிலான வேலை நிறுத்த போராட்டம் 25 நள்ளிரவு முதல் தொடங்கும் என மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பாதிப்பு அதிகமாகியுள்ளது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.